சிவாய நமஹா. முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம், அதாவது 2025 மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது. பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது. அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய 12ஆவது மாதம். அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும், வேறு மாதமும் வந்துடும், புதிய வருடமும் வந்துடும். அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு. இப்போது இந்த பங்குனி மாதத்தில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது. பல கிரகங்கள் வக்ரமடைஞ்சு இருக்குது. அதே போல் முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார். அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் கன்னி ராசியில் இருக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும். சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார். வக்ர காலம் இந்த இது முள்ளாவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க. ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் இருக்கிறார். புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் இருக்கார். அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க. வக்ரகதினா பின்னோக்கி போய் கொண்டு இருப்பார். அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறார். கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 30ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார். வக்ரத்தை நிவர்த்தி, அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா, அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமையில் அவர் கடக ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய மிதுன ராசியிலேருந்து இறங்கி வராருங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார். வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேர்கதிக்கு மாறுறார் புத பகவான். அதனால் கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார். இப்படின்னு இந்த மாதத்தில் பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது. இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் பார்த்திங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். ஹரிஹரபுத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது, அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில். இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது. அதனால் இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது பங்குனி 28ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம். பல ஆலயங்களில் திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்திரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க. அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வருதுங்க.
இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள், எந்த செய்ய வேண்டும், என்ன நல்லதுகள் நடக்குது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை செய்வது, எந்த இறைவனை கும்பிடுவது, எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. தனுசு ராசிக்கு இந்த மார்ச் மாதம் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றங்கள் தரக்கூடிய மாதம். குடும்பத்திலே அது மாதிரி சொந்த வீடுகளில் நல்ல ஒரு யோகத்தை தருது. சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம், சொந்தக்காரங்கள்ட்ட நல்ல மதிப்பு வரக்கூடிய யோகம் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், 9ஆம் இடம்ங்கிறது தந்தையாரை குறிக்கிறது, அப்புறம் சொத்துக்களை குறிக்கக்கூடியது, பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடியது, தெய்வ வழிபாட்டை எல்லாம் சித்தி தரக்கூடியது. அந்த இடத்திற்குடையவர் 4ஆம் பாவத்தில் போகிறார் இல்லைங்களா சூரிய பகவான். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. 4ஆம் இடம்ங்கிறது மாத்ருஸ்தானம், அதே மாதிரி 4ஆம் இடம் சுகஸ்தானம். 4ஆம் இடம் வீடுகளை தரக்கூடிய கிரக வீடுகளை தரக்கூடியது. 4ஆம் இடம் வாகனத்தை தரக்கூடியது. 4ஆம் இடம் இடத்திலே முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு, அசையா சொத்துக்களை முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும். அதனால் இந்த இடத்திற்கெல்லாம் உடையவர் அங்கே போகிறதுனால இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது பாருங்கள். சொந்த வீடு வாங்குவாங்க, சொந்தமாக இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இது மாதிரியெல்லாம் ஒரு நல்ல யோகத்தை உங்களுக்கு சூரிய பகவான் வழங்குறாரு இந்த மாதத்தில். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு குரு பகவான் 6ஆம் பாவத்தில் மறைந்தாலும் கூட 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கும் குருவுக்கும் இந்த பரிவர்த்தனா யோகம் இந்த மாதம், இந்த பங்குனி மாதம் முழுவதுமே இருக்குது. அதனால் பரிவர்த்தனா யோகம் பரிபூர்ண யோகத்தை தருது, கிரக பரிவர்த்தனா யோகம். அடுத்ததாக செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் இருக்கார். 4ஆம் தேதிக்கு மேல் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். கெட்டவன் கட்டிடில் கட்டிடும் ராஜயோகம். 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைவது யோகம். இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமையுதுங்க உங்களுக்கு. சனி பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. நல்ல யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்கள் வழிவகுக்கிறீங்க. அப்புறம் கேது பகவானை கவனிங்க. அவர் 10ஆம் பாவத்தில் இருக்காரு. 10ல் பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அவர் உங்களுக்கு முக்கியமான கிரகம். அவர் 10ஆம் பாவத்தில் இருப்பதனால ஜீவனஸ்தானம் வலிமையாகும். என்ன வேலை செய்கிறீங்களோ வேலையில் ஒரு ப்ரமோஷன், பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள், வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல மரியாதை, வெகுமதி, ராஜ கௌரவம் எல்லாமே நடக்கும். முக்கியமாக இந்த மாதத்தில் குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் இருப்பதனால உங்களுக்கு முக்கியமாக இந்த மாதத்தில் கவனிச்சிங்கன்னா மகான்கள் வழிபாடு செய்யணும். ஸ்ரீராம நவமி வருது. அதே போல் அன்றைய தினம் ஷீரடி சாய்பாபாவுக்கு பிறந்த நாள். இந்த மாதிரி மகான்களினுடைய வழிபாடு வருது. பங்குனி உத்திரம் வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி வருது. இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறத கவனிச்சிங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி வருது. பௌர்ணமி ஏப்ரல் 12ஆம் தேதி வருது. ஸ்ரீராம நவமி அதே மாதிரி ஷீரடி சாய்பாபா பிறந்த நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லைங்களா. இந்த மாதிரி தினங்களிலே மகான்கள் வழிபாடு, தெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு இது மாதிரி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சிவாய நமக.